வெல்கம் டு மூமெண்ட்ஸ் வித் மகாபிரியா யூடியூப் சேனல். இன்றைக்கி நாங்கள் பன்னர்கெட்டா நேஷ்னல் பார்க் தான் வந்திருக்கோம். ஆக்சுவலாக பெங்களூரில் 2.5 இயர்ஸாக இருக்கும். ரொம்ப நாளாக இங்கே வரணும்னு பிளான் பண்ணிகிட்டே இருந்தோம். ஃபைனலாக இன்றைக்கி நாங்கள் வந்துட்டோம். வாங்க ஃபாரஸ்ட், பட்டர்ஃப்ளை பார்க், ஜூவில் நாங்கள் என்னெல்லாம் பார்த்தோம்னு உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்க போகிறோம். நீங்கள் இது வரைக்கும் இங்கே வந்தது இல்லைன்னா உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உள்ளே எப்படி போகணும், என்ன ப்ரொசீஜர்னு எல்லாமே இந்த வீடியோவில் நான் சொல்லியிருப்பேன். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸ்கிப் பண்ணாமல் வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். ஃபர்ஸ்ட் நாங்கள் பன்னர்கெட்டா நேஷ்னல் பார்க்னு சொல்லி பஸ்ஸில் டிக்கெட் எடுத்துக்கிட்டோம். இந்த சைடு நமக்கு மெட்ரோ ஃபெசிலிட்டிஸ் கிடையாது. ஸோ நீங்கள் பஸ் ஆர் ஓன் வெஹிக்கலில் வந்துக்கலாம். ஜிகானி வழியாக வரீங்கன்னா ஜிகானி டு பன்னர்கெட்டா சர்க்கிள் அண்ட் பன்னர்கெட்டா சர்க்கிள் டு பன்னர்கெட்டா நேஷ்னல் பார்க்னு டிக்கெட் எடுத்துக்கோங்க. டைரெக்டாக பஸ் ஸ்டாண்டுக்கு வந்துடும். அதுதான் லாஸ்ட் ஸ்டாப்பும் கூட. இங்கே நீங்கள் இறங்குனீங்கன்னா ஒரு ஆஃபீஸ் மாதிரி இருக்கும். அங்கேயே மென்ஷன் பண்ணியிருப்பாங்க ஜூ சஃபாரின்னு. அங்கே நீங்கள் என்டர் ஆனதும் லெஃப்ட் சைடில் ஒரு ரூட் மாதிரி போகும். அது வழியாக நீங்கள் போனீங்கன்னா டிக்கெட் சென்டருக்கு போயிடலாம். அங்கே நம்மளே டிக்கெட் எடுத்துக்கலாம். மிஷின் வச்சுருப்பாங்க. இல்லைனா அங்கே ஆஃபீஸர்ஸும் இருப்பாங்க புக் பண்ணுறதுக்குன்னு. அவங்களும் புக் பண்ணி கொடுப்பாங்க. நாங்கள் ஒரு மிஸ்டேக் பண்ணிட்டோம். நாங்கள் டிக்கெட் மிஷினில் தான் புக் பண்ணியிருந்தோம் ஜூ அண்ட் பட்டர்ஃப்ளை பார்க்குக்கு. வீடியோ எடுக்கணுன்றதுனால நாங்கள் கேமராவுக்கு பே பண்ணிட்டோம். 2 கேமரா ஆப்ஷன் இருக்கும். ஸ்டில் கேமரா எஸ்டி, இதுக்கு 50 ரூபீஸ் சார்ஜ் செப்பரேட்டாக. டிஎஸ்எல்ஆர் கேமரா டிசி 250 ரூபீஸ் சார்ஜ் செப்பரேட்டாக. தெளிவாக தான் போட்டிருந்தாங்க. நாங்கள் தான் சரி வீடியோ எடுக்க அலோவ் பண்ண மாட்டாங்களோன்னு ஸ்டில் கேமராவுக்கு போட்டுக்கலான்னு அதுக்கு 50 ரூபீஸ் பில் போட்டுட்டு இருக்கும்போது தான் நான் போயிட்டு பில் கவுண்டரில் விசாரித்தேன். ஃபோன் கேமரா, ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோஸ்க்கு பே பண்ணணும்னு இல்லைன்னு சொன்னாங்க. அது இங்கே சொல்கிறதுக்குள்ளே பில் ஜென்ரேட் ஆகி வந்துருச்சு. எங்களுக்கு 50 ரூபீஸ் லாஸ் ஆகிருச்சு. 50 ரூபீஸ் சின்ன அமௌண்ட் தானே அப்படின்னு இருந்தாலும் நம்ம வேலைக்கு போய் உழைச்சி வாங்குறப்ப தான் 1 ரூபியாக இருந்தாலும் அதோட அருமை தெரியுது. ஸோ நீங்களும் இந்த மாதிரி மிஸ்டேக் பண்ணாதீங்க. அப்புறம் சஃபாரி தான் எங்களுக்கு கொஞ்சம் கன்ஃபியூஸாக இருந்துச்சு. 420 ரூபீஸ் போட்டிருந்தாங்க பர் ஹெட்டுக்கு. அவ்வளோ பே பண்ணணுமான்னு யோசிச்சுட்டு இருந்தோம். அப்புறம் டிக்கெட் கவுண்டரில் போய் விசாரிச்சுட்டு எடுத்துக்கலான்னு விசாரித்ததில் ஜூ ப்ளஸ் சஃபாரி 420 ரூபீஸ், அதாவது சஃபாரிக்கு 300. ஆல்ரெடி நீங்கள் ஜூக்கு டிக்கெட் போட்டிருக்கீங்கன்னு சஃபாரிக்கு மட்டும் பர் ஹெட்டுக்கு 300 பே பண்ண சொன்னாங்க. ஜூக்கு 120 ரூபீஸ், பட்டர்ஃப்ளை பார்க்குக்கு 50 ரூபீஸ் அண்ட் சஃபாரிக்கு 300 ரூபீஸ் ஆச்சு. டோட்டலாக பர் ஹெட்டுக்கு 470 ஆச்சு. பரவாயில்ல, காஸ்ட் ஒன்றும் அந்த அளவுக்கு அதிகமாக தெரியலை. உள்ளே போய் நாங்கள் நிறையா அனிமல்ஸ்லாம் கிட்டேயே பார்த்து நல்லா என்ஜாய் பண்ணியிருந்தோம். ஃபர்ஸ்ட் நாங்கள் சஃபாரி போகலான்னு பிளான் பண்ணிட்டோம். அப்புறம் சண்டே வேறு க்ரௌட் வந்துடும்னு இத்தனை பர்சன் தான் கவுண்ட் பண்ணி உள்ளே அனுப்புவாங்க. அங்கே ஏசி ட்ராவல் புக் பண்ணவங்களுக்கு ஹட் மாதிரி போட்டிருப்பாங்க. அதில் நம்ம உட்காந்துட்டு வெயிட் பண்ணிவிட்டு வெஹிக்கிள் வந்ததும் நம்ம போய்க்கலாம். நான் ஏசிக்கு க்யூவில் தான் வெயிட் பண்ணணும். நாங்கள் நான் ஏசி தான் புக் பண்ணியிருந்தோம். டிசம்பர் மந்த் கிளைமேட் வேறு ஆல்ரெடி ஜில்லுன்னு இருக்கும்னு நாங்கள் நான் ஏசியில் தான் போயிட்டோம். டிக்கெட் வெரிஃபிகேஷன்லாம் முடிச்சுட்டு உள்ளே வந்ததும் ஃபஸ்ட்டு எந்த பஸ் நிற்கிதோ அந்த பஸ்ஸுக்கு ஏற்ற கவுண்ட் தான் உள்ளே அலோவ் பண்ணியிருப்பாங்க. ஸோ ஃபுல் ஆனதும் தான் நெக்ஸ்ட் பஸ்ஸோட டோரே ஓப்பன் பண்ணுவாங்க. நமக்கு பஸ் வியூ கிடைக்கல, விண்டோ சீட் உட்காரலன்னு என்ன சொன்னாலும் நம்ம அந்த பஸ்ஸில் தான் உட்காந்தாகணும். சஃபாரியில் 2 டைப்ஸ் இருக்குது, வேன் அண்ட் ஜீப். ஜீப் கொஞ்சம் ரேட் ஜாஸ்தி. ஜீப் ப்ளஸ் ஜூக்கு 1000 ரூபீஸ் பர் ஹெட்டுக்கு. அப்புறம் நாங்கள் அங்கேருந்து கிளம்பிட்டோம். வேன் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஹில் ஸ்டேஷனுக்குள்ளே போன மாதிரி தான் இருந்துச்சு. ஃபாரஸ்ட் ஏரியா ஃபுல்லாக நல்லா க்ளீனாக வச்சுருந்தாங்க. ஃபாரஸ்ட் க்ளீன் பண்ணுறதுக்கு அண்டு ஒரு கேட்டுக்கும் இன்சார்ஜ் போட்டிருந்தாங்க. எல்லாமே பர்ஃபெக்டாக இருந்துச்சு. நாங்கள் போயிருந்த வேன் டிரைவரும் நல்லா நிதானமாக அனிமல்ஸ்லாம் வரும்போது வேன் ஸ்டாப் பண்ணி எத்தனை நிமிஷம் ஆனாலும் வேன் நின்றுட்டு இருந்துச்சு. அவ்வளோ பொறுமையாக எல்லாமே காமிச்சார். அப்புறம் நாங்கள் ஃபாரஸ்ட்டில் சிங்கம், புலி, சிறுத்தை, கரடி, யானை, மான், பைசன்லாம் பார்த்தோம். ஆக்சுவலாக இதை நான் சொல்லலாமான்னு தெரியல. நான் மார்னிங்கே தோசை வித் சிக்கன் கறி சாப்பிட்டுட்டு போயிருந்தேன். பனி சீசன் சாப்பிட்ருக்கக்கூடாது தான், அதை வேறு நான் சாப்பிட்டுட்டேன். ரீசன்ட் டைமில் பஸ்ஸில் போனாலே எனக்கு ஒத்துக்க மாட்டேங்குது. லாங் ட்ராவல்னால் ஓகே, தூங்கிடுவேன், செட் ஆகிரும். பட் சிட்டிக்குள்ளே பஸ்ஸில் போகணும்னா ஒத்துக்க மாட்டேங்குது. தலை சுற்றுற மாதிரி இருக்கும், தலை வலிக்கிற மாதிரியும் இருக்கும். எனக்கு மட்டும்தான் இப்படி இருக்கா இல்லை உங்களுக்கும் இப்படி இருக்கான்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். வேன் ஸ்டார்ட் பண்ணி கொஞ்சம் தூரம் ஒரு மாதிரி தான் இருந்துச்சு. எனக்கு ஒன்றும் ஆகாதுன்னு நான் கான்ஃபிடெண்ட்டாக தான் இருந்தேன். ஆனால் அங்கே சின்ன ஹில் ஸ்டேஷன் அண்டு ஹேர்பின் பெண்ட்லாம் இருந்துச்சு. அங்கெல்லாம் வேன் போகும்போது தலை சுற்றி வாமிட் சென்சேஷன் ஆகிருச்சு. ஸோ நீங்களும் இந்த மாதிரி ட்ரிப் போகிறப்போ அதுக்கு ப்ரிப்பேர்டாக போய்க்கோங்க.
அதுக்காக தான் இதை நான் சொல்கிறேன். தென் நாங்கள் சஃபாரி முடித்ததும் ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு பார்க்கில் கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு நெக்ஸ்ட்டு நாங்கள் பட்டர்ஃப்ளை பார்க் போயிருந்தோம். ரொம்ப அமைதியாக நல்லா இருந்துச்சு. டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் ஆஃப் பட்டர்ஃப்ளைலாம் இருந்துச்சு. அதெல்லாம் நாங்கள் பார்த்துட்டு இன்செக்ட்ஸ்லாம் வச்சுருந்தாங்க. நம்ம ஊரில் இதெல்லாம் சும்மாவே போயிட்டு இருக்கும். அதை பிடிச்சி ஒரு கிளாஸ் பாட்டிலில் போட்டு வச்சுருந்தாங்க. இது வரைக்கும் நீங்கள் பார்த்தது இல்லைன்னா இங்கே நீங்கள் இதெல்லாம் பார்க்கலாம். நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். தென் நாங்கள் அந்த இன்செக்டெல்லாம் வந்துட்டு பார்த்துட்டு அங்கே பார்த்தீங்கன்னா பட்டர்ஃப்ளையோட லைஃப் ஸ்டைலெல்லாம் ஃபுல்லாகவே எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. அப்புறம் நம்பர் ஆஃப் வெரைட்டிஸ் ஆஃப் பட்டர்ஃப்ளைஸ்லாம் அங்கே வந்துட்டு ஷோகேஸ் மாதிரி வச்சுருப்பாங்க. அதெல்லாம் நாங்கள் வந்துட்டு பார்த்துட்டு இருந்தோம். இந்த பட்டர்ஃப்ளை பார்க் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. ரொம்ப அமைதியாக பீஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. தென் நாங்கள் ஜூக்கு போகலாம்னு கிளம்பிக்கிட்டோம். ஜூ என்ட்ரன்ஸ்லேயே ஃபுட் கோர்ட்லாம் வச்சுருப்பாங்க. என்ன ரேட் தான் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருந்துச்சு எல்லாமே. நாங்கள் எதுவுமே ஸ்நாக்ஸ் அண்ட் ஃபுட்டெல்லாம் எடுத்துகிட்டு போகலை. ஈவன் ஒரு வாட்டர் பாட்டில் கூட நாங்கள் எடுத்துகிட்டு போகல. நீங்களும் சேம் மிஸ்டேக் பண்ணாதீங்க. ஸோ நீங்கள் ஃபுல்லாகவே ப்ரிப்பேர்டாக வந்துக்கோங்க. ஸோ அப்புறம் நான் ஒரு லெமன் ஜூஸ் மட்டும் ரெஃப்ரெஷ்மெண்ட்காக குடிச்சிட்டு ஜூ சுற்றி பார்க்கறதுக்காக கிளம்பிட்டோம். அங்கே ஜூ என்ட்ரன்ஸ்லேயே பார்த்திங்கன்னா ஜிராஃபி அண்ட் ஜீப்ராலாம் வச்சுருந்தாங்க. இதெல்லாம் நான் வந்துட்டு ஸ்கூல் படிக்கும்போது புக்கில் பார்த்ததோடு சரி, இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நான் கண்ணால் பார்க்குறேன். எல்லாமே அழகழகாக இருந்துச்சு. என்ன இதெல்லாம் வந்து நம்ம கிட்ட போய் பார்க்க முடியாது. சஃபாரியில் பார்த்த மாதிரி எல்லாமே ரொம்ப தூரமாக இருந்துச்சு. தூரத்தில் இருந்தே நாங்கள் பார்த்துட்டு அங்கேருந்து நாங்கள் கிளம்பிட்டோம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நரி தான். நரியை பார்த்திங்கன்னா நாங்கள் அடிச்சுக்கிறத தாண்டி அது அடிச்சுக்கிறது தான் ரொம்ப ஜாஸ்தியாக இருந்துச்சு. ஒரு 3 நாள் நரிக்கு பார்த்திங்கன்னா சரியான சண்டை. நரியோட கழுத்தில் ரத்தம் வரவே ஸ்டார்ட் ஆகிருச்சு. அதெல்லாம் பார்த்துட்டு நெக்ஸ்ட் அப்படியே நாங்கள் மூவ் பண்ணி போயிட்டுருந்தோம். மங்கீஸ்லாம் சும்மாவே வெளியே விட்டுருப்பாங்க. அது பாட்டுக்கு போயிட்டு இருக்கும். நாங்கள் தான் அதை பார்த்து பயந்துட்டு இருந்தோம். அப்புறம் எங்களுக்கு பழகிருச்சு. அது பாட்டுக்கு போக நாங்கள் பாட்டுக்கு போகன்னு நாங்கள் பாட்டுக்கு வாக் பண்ணிகிட்டு இருந்தோம். நெக்ஸ்ட்டு இங்கே பார்த்தீங்கன்னா ஷோகேஸ்க்காக ஒரு சிங்கம், ஒரு புலி அந்த மாதிரிலாம் வச்சுருப்பாங்க ஜூக்குள்ளே. நம்ம சஃபாரி போகல அப்படின்னா நம்ம இங்கே ஜூலேயும் நம்ம வந்துட்டு சிங்கம், புலியெல்லாம் பார்க்கலாம். இங்கே ஒரு புலியை பார்த்திங்கன்னா ப்ரோக்ராம் பண்ணி வச்ச மாதிரி ஒன் பிளேஸ் டு இன்னொரு பிளேஸுக்கு வாக் பண்ணிகிட்டு இருந்துச்சு. நாங்களும் சரி ஓகே இந்த பக்கம் வரும் வீடியோ எடுக்கலான்னு பார்த்துக்கிட்டே இருந்தோம். அது வரவே இல்லை. என்னமோ ப்ரோக்ராம் பண்ணி வச்ச மாதிரி ரோபோட் மாதிரி ஒன் பிளேஸ் டு அனதர் பிளேஸ் வந்துட்டு போயிட்டு வந்துட்டு இருந்துச்சு. ஒரே ஃபன்னாக ஆகிருச்சு. நாங்களும் அதை உத்து பார்த்துட்டு இருந்தோம். அது உண்மையாகவே புலிதானா இல்லை வந்துட்டு ரோபோட்டா அப்படின்ட்டு. சரி புலி வரும் வீடியோ எடுக்கலான்னு பார்த்தா அது அப்படியே சோர்ந்து அங்கேயே உட்காந்துருச்சு. சரின்னு நாங்கள் அங்கேருந்து கிளம்பிட்டோம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஒரு சிங்கத்தை தான் பார்த்தோம். ஆனால் வந்துட்டு ஜூவில் பார்த்திங்கன்னா ரொம்ப வயசான ஒரு சிங்கத்தை தான் வச்சுருந்தாங்க. ஆனால் சஃபாரியில் பார்த்திங்கன்னா நல்லா வந்துட்டு ஒரு தெம்பான சிங்கம் வந்து வச்சுருந்தாங்க. ஜூவில் பார்த்திங்கன்னா ஒரு வயசான சிங்கம். அது என்ன பண்ணுதுன்னு பார்த்திங்கன்னா கொஞ்ச நேரம் பார்த்திங்கன்னா எழுந்து நடக்கும்போது வந்துட்டு கத்தும், வால்னு கத்து. நாங்களும் ஜூவில் வேறு சைடு நடந்துகிட்ருக்கும்போது என்ன சவுண்டு இது, என்ன அனிமலாக இருக்குன்னு சொல்லி யோசிச்சுட்டே இருந்தோம். அதுக்கப்புறம் இந்த லயன் கேஜுக்கு வந்ததுக்கப்புறம் தான் தெரியுது இந்த லயன் தான் கத்திக்கிட்டு இருக்கு அப்படின்னு. இந்த லைன் பார்த்திங்கன்னா வாக் பண்ணும்போது மட்டும் கத்துது. அதுக்கப்புறம் உட்காரும்போது பார்த்திங்கன்னா சைலண்ட் ஆகிடுது. அதெல்லாம் கொஞ்சம் நேரம் நாங்கள் நின்று பார்த்துட்டு அதுக்கப்புறம் நாங்கள் அங்கேருந்து கிளம்பிட்டோம். அப்புறம் டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் ஆஃப் ஸ்னேக்ஸ் எல்லாம் வச்சுருந்தாங்க. என்ன தான் நம்ம ஊரில் நம்ம ஸ்னேக்ஸ் எல்லாம் வந்துட்டு ரோட்லேயே பார்த்துருந்தாலும் இங்கே வந்துட்டு ஸ்னேக்ஸ் பார்க்கும்போது கொஞ்சம் நல்லா சந்தோஷமாக தான் இருக்குது. நல்லா என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தோம். சில ஸ்னேக்கெல்லாம் பார்த்திங்கன்னா அதோட புத்துக்குள்ளே இருந்துட்டு வெளியே வரவே இல்லை. சில ஸ்னேக்ஸ் மட்டும் பார்த்திங்கன்னா வெளியே வந்துட்டு ரவுண்ட் அடிச்சிட்டு இருந்துச்சு. அப்படி நாங்கள் பார்த்த ஸ்னேக் தான் பார்த்திங்கன்னா கிங் கோப்ரா. இது எங்களுக்கு ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு. ஏன்னா நான் இந்த அளவுக்கு இவ்வளோ பெரிய பாம்பை நான் பார்த்ததே இல்லை. நல்ல பெருசாக நல்லா வந்துட்டு எப்படின்னா இதுவும் ஏதோ வந்துட்டு ஒரு ப்ரோக்ராம் பண்ணி வச்ச மாதிரி தான் இருந்துச்சு. நல்லா ஷோகேஸ் பண்ணிட்டு இருந்துச்சு. வந்தவங்க எல்லாருமே வந்துட்டு ரொம்ப நேரம் நின்று பார்த்துட்டு இருந்தோம். அதுவும் அழகாக வந்துட்டு பொறுமையாக மூவ் பண்ணி பொறுமையாக அந்த புத்து மேலெலாம் ஏறி நல்லா வந்துட்டு ஷோ காமிச்சிட்டு இருந்துச்சு. நல்லா ஃபன்னாகிடுச்சு. அதுக்கப்புறம் அதை பார்த்து முடிச்சுட்டு அங்கேருந்து நாங்கள் கிளம்பிட்டோம். என்ன கிட்ட போய் தான் நம்மளால் வந்துட்டு பார்க்க முடியல. எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கூண்டுக்குள்ளேயே வச்சுருந்தாங்க. அதெல்லாம் நாங்கள் கொஞ்சம் நேரம் பார்த்துட்டு அங்கேருந்து நாங்கள் கிளம்பிட்டோம். நாங்கள் மார்னிங் 10 o'clock ரீச் ஆகியிருந்தோம். இங்கேருந்து கிளம்பும்போது 4 o'clock ஆகிருச்சு. நாங்கள் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக பார்த்துட்டு கிளம்பிட்டோம் பசிக்குதுன்னு. அதுக்கப்புறம் நியர்பையில் இருக்கிற ராயல் மீனாட்சி மால் தான் போயிருந்தோம். அங்கே போய் ஃபுட்டு சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு கிளம்பியாச்சு.
அங்கே போய் பார்த்தீங்கன்னா ஃபுட்டு வந்துட்டு வேணாம், மார்னிங் வந்துட்டு சாப்பிட்ட ஃபுட்டே ஒரு மாதிரி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் ஃபுல்லாகவே ஸ்நாக்ஸ் சாப்பிட்லாம் அப்படின்னு பிளான் பண்ணிட்டோம். அங்கே போய் என்னோடய ஃபேவரட் வேஃபில் சாப்பிட்டோம். அதுக்கப்புறம் மோமோஸ் அண்டு பர்கர் சாப்பிட்ருந்தோம். கொஞ்ச நேரம் நாங்கள் மாலில் சுற்றிட்டு அப்புறம் அங்கேருந்து நாங்கள் கிளம்பியாச்சு. அங்கேருந்து கொஞ்சம் தூரத்தில் பார்த்தீங்கன்னா மெட்ரோ சர்வீஸ் இருந்துச்சு. ஸோ அது வரைக்கும் நாங்கள் போயிட்டு அங்கேருந்து நாங்கள் மெட்ரோ ஏறியாச்சு. நைட்டு டின்னருக்கு திரும்பவும் எங்கள் பிஜி சைடே வந்துட்டோம். இங்கே பிஜி பக்கத்துலேயே சேலம் ஆர்ஆர் பிரியாணி இருந்துச்சு. ஸோ அங்கே தான் நாங்கள் போயிட்டு நைட்டு டின்னர் பிளான் பண்ணியிருந்தோம். சிக்கன் பிரியாணி வித்து மட்டன் கறி சாப்பிட்டுட்டு நாங்கள் அங்கேருந்து கிளம்பியாச்சு. நைட்டு வந்துட்டு ஒரு 9:30 ஆகிருச்சு ஆல்மோஸ்ட் நாங்கள் பிஜிக்கு ரீச் ஆகிறதுக்கு. நீங்களும் இந்த ஜூவுக்கு ஆல்ரெடி போயிருக்கீங்கன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். இல்லை இது வரைக்கும் போனது இல்லைன்னா பக்கெட் லிஸ்ட்டில் ஆட் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி வீடியோஸ் பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டாடா பை பாய், see you all in the next video.